ஆவிக்குரிய ஜீவியத்திலே, ஊழியத்தின் பாதையிலே, குடும்பத்தில கூட, பிசாசு கூட்டத்துக்கு கூட சொல்லப்பட்டிருக்கு, தனக்கு தானே எதிர்த்து நிற்கிற எந்த ராஜ்யமும் நிலைத்து நிற்காது. தனக்கு தான் எதிராக இருக்கிற எந்த கூட்டமும் எந்த ராஜ்யமும் நிலைத்து இருக்காது. ஒரு குடும்பம் இருக்கா, அந்த குடும்பத்துல ஒரு மனம் இல்லைன்னு வச்சுங்கல்ல, ஒருத்தர் இந்த வண்டி தான் வாங்கணும், இன்னொருத்தர் இது வேண்டாம், அது இதுன்னு குழப்பம் இருந்தா, கலகம் இருந்தா, பிடிவாதம் இருந்தா, அவங்களுக்குள்ள பிரச்சனையும் சண்டை தான் வரும், சமாதானம் வராது. நீங்க பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதா ஆரம்பிக்கிறது வருஷ கணக்கா அவங்க வளர வளர கூட அந்த அந்த கசப்பு, அந்த விரோதம், அந்த சின்ன சின்ன பகை, பிடிவாதம் அவங்களுக்குள்ள எலியும் பூனையும் மாதிரியே இருந்துருவாங்க. ஃபேமிலியில அப்பா அம்மாவோ, பிள்ளைகளோ, அக்கா தம்பி தங்கச்சிமார்களோ, யாரோ தம்பிமார்களோ, சின்னதுல இருந்து அப்படியே இந்த பிடிவாதம், இந்த கசப்பு, இந்த குழப்பம், இந்த கலகம், இந்த ஒருமன இன்மை அப்படியே நீடிச்சிடும். குடும்பத்திற்கு ஒரு மனம், ஊழியத்திலே ஒரு மனம், வேலை ஸ்தலத்தில் கூட, ஒர்க் பண்ற இடத்துல கூட, சூப்பர்வைசரோ ஒர்க்கர்ஸோ அவங்களுக்குள்ள கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அதுவும் தேராது. அப்ப எல்லாருக்குமே தேவை ஒன்னஸ், ஒரு மனம் கண்டிப்பா தேவை.